ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேன புருஷஸ் சததோத்திதஹ. ஸ்ரீ பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரனுக்கு உபதேசிக்கிறார். ஒரு மனுஷ்யன் இந்த சம்சாரமாகிற பந்தத்திலிருந்து எப்படி விடுபடலாம் என்று தர்மபுத்திரனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இந்த சம்சாரமே ஒரு பெரிய சுழலாக அமைந்திருக்கிறது. பிறப்பு, வளர்தல், மூப்பு, இறப்பு என்று மாறி மாறி இந்த உலகத்திலே ஒரு ஜீவாத்மா பல பிறவிகளை எடுத்து பல துக்கங்களை அனுபவித்து கொண்டே இருக்கிறான். ஆக இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய சுழல் மிகுந்த துக்கத்தை கொடுக்கக்கூடியது. இதிலிருந்து எப்படி விடுபடுவது? யாரை தியானித்தால், யாருடைய திருநாமங்களை ஜபிப்பதினாலே இந்த சம்சாரமாகிற சுழலிலிருந்து விடுபடலாம் என்று கேட்டார். கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். இதற்கு விடையாகவே ஸ்ரீ பீஷ்மாச்சாரியர் தெரிவிக்கிறார். ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம். புருஷோத்தமனான ஸ்ரீ கண்ணனம்பெருமான் இந்த ஜகத்துக்கே சுவாமியாக விளங்குகிறார். அவரே இந்த ஜகத்தை படைக்கிறார், காக்கிறார், பிரளயத்தின் பொழுது அழித்து தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறார். தேவதேவம், தேவர்களுக்கெல்லாம் தேவனாய், நித்தியசூரிகளுக்கும் நாயகனாய், அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக விளங்குகிறார். அனந்தம், ஒரு நாள் தோன்றினார், ஒரு நாள் ஆயுசு முடிந்துவிட்டது என்றே கூற முடியாதபடி எப்பொழுதும் நித்தியமாய் அத்தனை பெருமைகளோடு விளங்குபவர் திருமால். அப்படிப்பட்ட புருஷோத்தமனான எம்பெருமானுக்கு ஆயிரமான திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன. தேவோ நாம சஹஸ்ரவான், பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் என்று ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய அற்புதமான திருநாமங்கள், அந்த திருநாமங்களை தினமும் நாம் வாயாலே பாட வேண்டும், ஸ்துதிக்க வேண்டும். ஸ்துவன் நாம சஹஸ்ரேன புருஷஸ் சததோத்திதஹ. ஒரு மனுஷ்யன் இந்த உலகத்திலே எம்பெருமானுடைய அந்த திருநாமங்களை வாயார பாடினால், திருநாமங்களை ஜபித்தால், மீண்டும் மீண்டும் அந்த திருநாமங்களை கூறி அதனுடைய அர்த்தத்தை சிந்தித்தால், அதன் மூலமாகவே எம்பெருமானுடைய அருளை பெற்று இந்த சம்சாரமாகிற சுழல், இந்த சாகரம், சமுத்திரத்திலிருந்து எம்பெருமானுடைய திருவடியை அடையலாம் என்று தெரிவிக்கிறார். அத்தகு பெருமை கொண்டிருப்பது எம்பெருமானுடைய திருநாமங்கள். கலியுகத்திற்கே ரொம்ப முக்கியமாய் விளங்குவது திருநாம சங்கீர்த்தனம். இதற்கு முன் யுகங்களிலே மனுஷர்களுக்கு நிறைய ஆயுசு, சக்தி, அதே போல ஞானம் எல்லாம் அமைந்திருந்தது. அதனாலே பெரிய பெரிய சாதனங்களை அனுஷ்டித்து அதன் மூலமாக தர்மத்தை செய்து பாபங்களை குறைத்து கொண்டு புண்ணியங்களை வளர்த்து கொண்டு எம்பெருமானுடைய அருளை பெற்று இந்த சம்சாரமாகிற சாகரத்தை கடந்தனர். ஆனால் கலியுகத்திலே ஆயுஷும் குறைவு, ஞானமும் குறைவு, சக்தி, பலம் அனைத்தும் குறைந்து போயிருக்கிறது சமயம். ஆகவே எம்பெருமானுடைய அந்த திருநாமங்களை வாயார கூறினால், அந்த திருநாமங்களை வாயார பாடினாலே அதுவே அந்த எம்பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்து எம்பெருமான் தாமே கருணையோடு நம்மை இந்த சம்சாரத்திலிருந்து கடத்துகிறார். அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிற இந்த திருநாமங்கள் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்றே கொண்டாடப்படுகிறது. பாரத தேசத்திலே பலரும் இதை தினமுமே வழக்கமாக கொண்டிருப்பார்கள். தினமும் எம்பெருமானுடைய இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை சேவிப்பது, சேவித்த பிற்பாடுதான் அன்றைய தினம் ஆகாரத்தையே எடுத்துக்கொள்ளுவது என்று கூட வழக்கத்தை பலரும் கொண்டிருக்கிறார்கள். ஆழ்வாரும் தெரிவிக்கிறார், உண்ணானால் பசியாவதொன்றில்லை, ஓவாதே நமோ நாரணாவென்று என்று தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லாத தினம் ஒரு நாள் இருந்தால் அதுதான் தனக்கு பட்டினி நாளாம். உண்ணுவதற்கு உணவில்லை, ஆகாரம் இல்லாத நாள் அது பட்டினி நாள் அல்ல. எம்பெருமானுடைய திருநாமங்களை வாயார பாடவில்லைன்னு சொன்னால் அதுதான் உண்மையாக பட்டினி இருக்கும் நாள் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட இனிமையான திருநாமங்கள், உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன் என்று அந்த கண்ணனம்பெருமானுடைய திருநாமங்களையே எல்லாமாக கொண்டிருக்கும் அடியார்கள் எப்பொழுதும் இந்த திருநாமங்களிலே ஈடுபட்டவர்களாய் அந்த திருநாமங்களையே அனுசந்தித்து கொண்டு எம்பெருமானுடைய அனுபவத்தை பெறுகிறார்கள்.
தொண்டரடிப்பொடியாழ்வார் அற்புதமாக தெரிவிக்கிறார். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கத்த ஆவலிப் புடமகண்டாய் அரங்கமா நகருளானே. திருவரங்கத் தெம்பெருமானே, உம்முடைய திருநாமத்தை கற்றுக்கொண்டேன், அதை வாயாரச் சொன்னேன். அதனாலே எனக்கு எவ்வளவு பெருமை ஏற்பட்டதுன்னா என்னுடைய அச்சம் பயம் அத்தனையும் போயித்து. நமன் யமனுடைய தொண்டர்கள், வேலையாட்கள், அவனுடைய பணியாளர்கள், அவர்களுடைய தலைமையிலெல்லாம் என்னுடைய காலை வைத்து நாட்டியமாடினேன், கூத்தாடினேன். இனி எனக்கு நரக பயமே இல்லை. இந்த உலகத்துல எம்பெருமானுடைய அந்த கைங்கரியமே எனக்கு கிட்டி எல்லா விதமான அந்த ஆனந்தத்தையும் பெறப்போகிறேன் என்று அத்தனை சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அந்த தாபம், அந்த துக்கம் எதுவும் என்னை பீடிக்கவில்லை என்று தெரிவிக்கிறார். அத்தகு பெருமை கொண்டிருப்பது எம்பெருமானுடைய திருநாமங்கள். அந்த திருநாமங்களையே அற்புதமாக வரிசையாக கோர்க்கப்பட்டிருப்பதுதான் இந்த ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். பொதுவாகவே சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்று சொன்னால் அது இந்த ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை மட்டுமே குறிக்கும். அப்படி புகழ்வாய்ந்திருக்கிற இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் அது எப்படிப்பட்டதுன்னா மகாபாரதத்தினுடைய சாரம் என்று கொள்ளலாம். திருவாய்மொழி 1000 பாசுரங்கள் அமைந்திருக்கிறது. அதனுடைய சாரம் என்ன என்பதை மதுரகவியாழ்வார் அற்புதமாக தெரிவிக்கிறார். திருவாய்மொழி 1000 பாசுரங்களுக்கு சாரம் 2 திருவாய்மொழிகள். பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலவினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை என்று தொடங்குகிற அந்த திருவாய்மொழி 10 பாசுரங்கள். அதேபோல நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனைக் கருத வஞ்சித்து தடுமாத்தத்த தீக்கதிகள் மொத்தும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதென்னந்தோ வியன் மூவுலகு பெறினுமே என்று தொடங்குகிற ஒரு திருவாய்மொழி, அந்த 10 பாசுரங்கள். ஆக இந்த 2 பதிகங்கள் தான் திருவாய்மொழியில மிகவும் சாரமான அர்த்தம் என்று மதுரகவியாழ்வார் கருதி அதனாலேயே சுவாமி நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டு அவருக்கே ஆட்பட்டார் என்று மதுரகவியாழ்வாருடைய சரித்திரத்திலே பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல இப்ப மகாபாரதத்தினுடைய சாரம் என்ன என்றால் அதனுடைய சாரமாக 2 விஷயங்கள் கிட்டும். ஒன்று ஸ்ரீமத் பகவத்கீதை, மற்றொன்று ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். பாரதே பகவத்கீதா என்று மகாபாரதத்துக்குள்ள மிகவும் சாரமான பகுதி அது ஸ்ரீமத் பகவத்கீதை. கண்ணனம்பெருமான் தாமே தம்முடைய சோதிவாய் திறந்து அர்ஜுனனுக்காக அவனுடைய கலக்கத்தை தீர்ப்பதற்காக அற்புதமான அந்த சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் உபதேசித்தார். அதுவே ஸ்ரீமத் பகவத்கீதை. அந்த சாஸ்திரார்த்தங்களை உபதேசித்த அந்த கண்ணனம்பெருமானுடைய அற்புதமான பெருமைகளை நன்கு விளக்கக்கூடிய 1000 திருநாமங்களை ஒன்றாகச் சேர்த்து தொகுத்து கொடுத்திருப்பது அதுவே ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். ஸ்ரீ பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரனுக்காக இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை அற்புதமாக உபதேசித்தார். ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோ அதிகதமோ மதஹா. அனைத்து தர்மங்களை காட்டிலும் உயர்ந்த தர்மம், சித்த தர்மம், சாட்சாத்து தர்மம், சனாதன தர்மம் ஸ்ரீ கண்ணனம்பெருமான். அந்த கண்ணனம்பெருமானுடைய பெருமைகளை நன்கு மனதாலே நினைத்து வாயாரப் பாட வேண்டும். அதற்காகவே இந்த 1000 திருநாமங்களை உபதேசிக்கிறேன் என்றே தொடங்கி இந்த திருநாமங்களை எல்லாம் உபதேசித்திருக்கிறார். பாரத பஞ்சமோ வேதா என்று மகாபாரதம் 5வது வேதம் என்றே கொண்டாடப்படுகிறது. யதிஹாஸ்தி தத் அந்யத்ர யன் நேஹாஸ்தி ந தத் க்வசித் என்று அதனுடைய பெருமை பேசப்படுகிறது. மகாபாரதத்துக்குள்ளே அத்தனை அர்த்தங்களும் அடங்கி இருக்கின்றனவாம். அந்த மகாபாரதத்துக்குள்ள தேடி ஒரு அர்த்தம் கிடைத்து விட்டதுன்னு சொன்னால் அதை வெளியே மற்ற நூல்களிலே தேடி விசாரித்து அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அவசியமே இல்லை. மகாபாரதத்தில் ஒரு அர்த்தம் கிட்டிவிட்டதுன்னா அப்படியே அதை கை கொள்ளலாம், அதை அனுஷ்டிக்கலாம். அதே மாதிரி மகாபாரதத்துக்குள்ளே ஒரு அர்த்தம் தேடியும் கிடைக்கவில்லைன்னு சொன்னால் அதை வெளியில எந்த நூல்களில தேடினாலும் கிடைக்காது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை மகாபாரதத்திற்கே அமைந்திருக்கிறதுன்னா அதனுடைய சாரமாக அமைந்திருக்கிற ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் இதற்கும் அந்த பெருமை அமைந்திருக்குமே. கண்ணனம்பெருமானுடைய அத்துணை பெருமைகளும் இதிலே அடங்கி இருக்கின்றன. நாம் முக்கியமா என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னா எம்பெருமானுடைய பெருமைகள். அந்த எம்பெருமானே அகில ஜெகத்திற்கும் சுவாமி. அவரே உபாயமாக இருந்து நம்மையெல்லாம் வழி நடத்தி மேலான தன்னுடைய அந்த இருப்பிடம் ஸ்ரீவைகுண்ட லோகத்தை கொடுத்து தன்னுடைய திருவடிகளையும் கொடுத்து கைங்கரியங்களையும் கொடுக்கிறார் என்ற இந்த அர்த்தத்தை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அத்தனை அர்த்தங்களையும் ரொம்ப எளிமையாக நன்கு விளக்குவது, ஸ்பஷ்டமாய் ஐயம் தெரிவு சந்தேகங்கள் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் நன்கு விளக்கமாக தெரிவிப்பது ஒன்று உண்டானா அது ஸ்ரீ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்றே கொள்ளலாம்.
அப்படிப்பட்ட இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திற்கு ஸ்ரீ பராசர பட்டர் எனும் ஆச்சாரியர் சுவாமி கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் அற்புதமான வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். பகவத்குண தர்ப்பணம் என்று அற்புதமான பெயரிட்டு இந்த வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார். பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் அதை காட்டுகின்ற அற்புதமான கண்ணாடி போலவே இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது. கண்ணாடி என்பது பிரதிபலிக்கும். அதற்கு முன்னாடி ஒரு வஸ்துவை வைத்தால் அதனுடைய பிரதிபலிப்பு அதில் தெரியும். அதே போல இப்ப எம்பெருமானுடைய அந்த திருக்கல்யாண குணங்கள், எம்பெருமானுடைய பெருமைகள், அவருடைய திருமேனி அழகு, இது அத்தனையும் இந்த திருநாமங்கள் தான் நமக்கு பிரதிபலித்து காட்டுகின்றன. ஆக இவையே கண்ணாடி போலே அமைந்திருக்கிறது. அது எப்படி கண்ணாடியாக இருந்து கொண்டு இந்த பெருமைகளையெல்லாம் விளக்குகிறது என்பதையே பராசர பட்டர் தம்முடைய அற்புதமான வியாக்கியானத்திலே வெளியிடுகிறார், காட்டி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பராசர பட்டருடைய திருநக்ஷத்திரம் வைகாசி மாசத்திலே அனுஷ திருநக்ஷத்திரம். வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம் சுவாமி நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம். அதற்கு அடுத்ததாய் வைகாசி மாசம் அனுஷ நட்சத்திரத்திலே சுவாமி கூரத்தாழ்வானுக்கு ஸ்ரீ பராசர பட்டரும் வேதவியாச பட்டருமாய் இரட்டை குழந்தைகள் அவதரித்தனர். திருவரங்கத்தெம்பெருமானுடைய அரவணை பிரசாதம், அதனுடைய ஒரு அருளாலேயே, அந்த பிரசாதத்தினுடைய மகிமையினாலே இந்த குழந்தைகள் அவதரித்தனர். அதற்குள்ளே ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீபராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே என்று கொண்டாடப்படுகிறார். திருவரங்கத்தெம்பெருமானுக்கே பௌரோஹித்ய கைங்கரியத்தை செய்து மேலே அந்த கூரத்தாழ்வானுக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்து நம் அனைவருக்கும் சிறந்த க்ஷேமத்தை கொடுப்பவராய் விளங்குகிறார். ஸ்ரீமானாய் அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவராய் ஸ்ரீ பராசர பட்டர் திகழ்கிறார். அப்படிப்பட்ட பராசர பட்டருடைய திருவடிகளுக்கு பிரணாமம் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்திருக்கிற இந்த ஸ்ரீ பகவத்குண தர்ப்பண வியாக்கியானம், அதிலே இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலே எப்படி இந்த திருநாமங்கள் வரிசையாக பீஷ்மாச்சாரியர் தெரிவித்துக் கொண்டு வருகிறார், எம்பெருமானுடைய பெருமைகளெல்லாம் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை அற்புதமாக விளக்குகிறார். எம்பெருமானுடைய அனைத்து நிலைகள், 5 நிலைகள்ல எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். பரம், வியூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமி என்று எம்பெருமானுடைய 5 நிலைகள். விண்மீதிருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்துரைவாய் என்று சுவாமி நம்மாழ்வாரும் அற்புதமாக காட்டிக் கொடுத்தார் எம்பெருமானுடைய 5 நிலைகளையும். அதே போல இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரமும் எம்பெருமானுடைய இந்த 5 நிலைகளையும் நன்கு விளக்குகிறது என்பதை ஸ்ரீ பராசர பட்டர் அற்புதமாக தம்முடைய வியாக்கியானத்திலே காட்டிக் கொடுக்கிறார். தற்பொழுது நாம் இதிலே என்ன அனுபவிக்கப் போகிறோம்னா, ஸ்ரீ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திற்குள்ளே அர்ச்சாவதாரத்தினுடைய வைபவம், எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்துக்கு இருக்கிற வைபவத்தை எம்பெருமானுடைய இந்த திருநாமங்களே நமக்கு விளக்குகின்றன என்பதை ஸ்ரீ பராசர பட்டர் அற்புதமாக காட்டி கொடுக்கிறார். முதல்ல எம்பெருமானுடைய 5 நிலைகளுக்குள்ளே அர்ச்சாவதாரத்துக்கு என்ன ஏற்றம்னா, பின்னானார் வணங்கும் சோதி திருமொழி களத்தானாய் முதலானாயே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். எம்பெருமான் பற்பல அவதாரங்களை செய்தருளினான். ராமனாகவும் கண்ணனாகவும் பல அவதாரங்களை எடுத்து அத்தனை அடியார்களுக்கும் ஆனந்தத்தை கொடுத்தான். ஆனால் அந்த அவதாரங்கள் எல்லாம் ஒரு காலத்துக்கு உட்பட்டவை. ஒரு காலத்தில் அவதரித்தார், சில காலம் இந்த பூமியில இருந்து திருவிளையாடல்களை எல்லாம் புரிந்தார். மீண்டும் எம்பெருமான் புறப்பட்டு தன்னுடைய வைகுந்தம் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளி விட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் பிற்பட்டவர்களான நாம், இப்ப எம்பெருமான் வாழ்ந்த அந்த சமயத்திலே இருந்த அந்த சிறந்த அடியவர்களெல்லாம் எம்பெருமானை நேரே சேவித்து அவனிடத்திலே பக்தியோடு இருந்து தொண்டுகளை புரிந்திருப்பார்கள். ஆனால் அந்த எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு பிற்பட்டவர்களாய் இருப்பவர்கள், மேலே எம்பெருமான பத்தின அந்த உயர்ந்த ஞானம் பக்தி அதெல்லாம் இல்லாமல் பிற்பட்டவர்களாய் இருப்பவர்கள், இப்ப சிறந்த ரிஷிகள் ஞானிகளுக்கெல்லாம் எம்பெருமானுடைய அந்த ஸ்வரூபம் ரூபம் அவருடைய அந்த பெருமைகளெல்லாம் நன்கு தெரியும். ஆனால் அந்த ஞானத்திலும் பின்தங்கியவர்கள், சக்தியிலும் பின்தங்கியவர்கள், எம்பெருமானுடைய அந்த அவதார காலத்திற்கும் பிற்பட்டவர்கள், அப்படிப்பட்ட அனைவருக்குமாக எம்பெருமான் தன்னுடைய அர்ச்சா நிலையை காட்டி கொடுக்கிறான். ஸ்ரீ பராசர பட்டரே அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை மற்றொரு ஸ்தோத்திர நூலிலே அற்புதமாக விளக்குகிறார். அர்ச்சியா சர்வசகிஷ்ணுஹு அர்ச்சக பராதீனம் அகிலாத்ம ஸ்திதிஹி என்று தெரிவிக்கிறார். எம்பெருமானே அர்ச்சியன், வழிபடத் தகுந்தவன், பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமே என்று சுவாமி நம்மாழ்வாரும் தெரிவிக்கிறார். நாம் புஷ்பங்களை கொண்டு திருவாராதனம் செய்ய வேண்டும், வழிபட வேண்டும்னு சொன்னால் அது
தன்னுடைய திருநாபிக் கமலத்தில் பிரம்மாவை உண்டாக்கி பிரம்மாவை படைத்து அவர் மூலமாக இந்த ஜகத்தையெல்லாம் படைக்கக்கூடிய ஜகத்துக்கே சுவாமியாய் விளங்குகிற அந்த ஸ்ரீமன் நாராயணன் திருமால், அந்த எம்பெருமானத்தான நாம் வழிபட வேண்டும், அவரே வழிபட தகுந்தவர் என்று தெரிவித்தார். வாஸ்தவம், அந்த எம்பெருமானத்தான் நாம் வழிபட வேண்டும். ஆனால் எந்த நிலையில இருக்கிற அந்த எம்பெருமானை நம்மாலே வழிபட முடியும்? பரவாசுதேவனாக வைகுந்தத்தில் இருக்கிற எம்பெருமானை நாம் நேரே சென்று வழிபட முடியுமா? திருப்பார்கடல்ல சயனித்துக் கொண்டிருக்கிற க்ஷீராப்திநாதனை நாம் நேரே கண்டு சேவித்து வழிபட முடியுமா? அல்லது பல அவதாரங்களை எடுத்தருளின எம்பெருமான் ராமனாகவும் கண்ணனாகவும் பல அவதாரங்களை செய்திருக்கிறான். அந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதார சமயத்திலேயே நாம் இல்லை. அப்ப எப்படி அந்த எம்பெருமானை ஆராதிக்க முடியும்? அடுத்து அந்தர்யாமியாய் அனைத்து ஜீவராசிகளுடைய அந்த உள்ளத்துக்குள்ளேயே எம்பெருமான் சின்ன திருவுருவத்தோடு விளங்குகிறார். அந்த எம்பெருமான் உள்ளே எப்படி இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு கூட நமக்கு இல்லை. ஆக அந்த எம்பெருமானை எப்படி சேவித்து வழிபட முடியும்? ஆக நம்மாலே கண்டு சேவித்து அனுபவித்து வழிபட தகுந்தவன் அர்ச்சா நிலையிலே நமக்காக சேவை சாதிக்கின்ற எம்பெருமான், அவரைத்தான் அர்ச்சிக்க தகுந்தவர் என்று தெரிவிக்கிறார் அர்ச்சியஹா. அப்படிப்பட்ட எம்பெருமான் பல ரூபங்களிலே சேவை சாதிக்கிறார். தமருகந்தது எவ்வுருவம், அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்ற அப்பேர் என்று பொய்கையாழ்வார் தம்முடைய பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அடியார்கள் என்ன உயர்ந்த அந்த திருமேனி ரூபத்தை எம்பெருமானுக்குன்னு சமர்ப்பிக்கிறார்களோ அதையே பெருமான் தனக்குன்னு உண்டான அந்த உயர்ந்த ரூபம் திருமேனியாக கொள்ளுகிறானாம். ஸ்வர்ணத்தினாலேயே எம்பெருமானுடைய திருமேனியை பண்ணி எழுந்தருள பண்ணலாம், அல்லது வெள்ளியினாலே எம்பெருமானுடைய திருமேனியை எழுந்தருள பண்ணலாம், அல்லது பஞ்சலோகத்தில் எம்பெருமானுடைய விக்கிரகத்தை செய்து எழுந்தருள பண்ணி கொண்டு திருவாராதனம் செய்யலாம், அல்லது தாரு திருமேனி மரத்தில் எம்பெருமானுடைய திருமேனியை செய்து வழிபடலாம். அதுவும் முடியலையா, சித்திரமாக வரைந்து வைத்து அந்த திருவுருவ படங்களை கொண்டு எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்யலாம். ஆக இப்படி பல விதங்களில் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். எதற்குன்னா ஆசிரித்தர்களுடைய சௌகரியார்த்தமாக. அடியார்கள் அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு எது சுலபமாக இருக்குமோ அதன்படி எம்பெருமான் தம்மையே அமைத்துக் கொள்ளுகிறான். அடியார்கள் இடுகின்ற அந்த திருநாமத்தையே தமக்கு உயர்ந்த திருநாமமாக கொள்ளுகிறான். இப்படி பல பெருமைகள் இந்த அர்ச்சாவதார எம்பெருமானுக்கே அமைந்திருக்கின்றன. குட்டி குஞ்சேஷு ரங்கேஸ்வர என்று திருவரங்கத் எம்பெருமான் பல திவ்ய தேசங்களிலே சேவை சாதிப்பது மட்டும் ஆச்சரியம் அல்ல. சிறிய குடில், ரொம்ப சின்ன குடிசை, குக்கிராமம், அங்கெல்லாம் போய் சேவித்தாலும் அவரவர்கள் அந்தந்த பக்தர்களுடைய அந்த திருமாளிகைக்குள்ளே எம்பெருமான் சிறிய திருவுருவத்தோடு சேவை சாதிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானே அர்ச்சியன், அர்ச்சாவதாரம் என்று கொண்டாடப்படுகிறார். இதுவும் ஒரு அவதாரம். எம்பெருமான் எப்படி ராமனாக கண்ணனாக அவதரித்தானோ அதைவிட இன்னும் சிறப்பான அவதாரம் அர்ச்சையாக அற்புதமான இந்த திருமேனியோடு அவதரித்து நம்ம விட்டு நீங்காமல், இந்த பூமியை விட்டு கிளம்பாமல் எப்பொழுதும் நித்தியமாய் இவ்விடத்தில் இருந்து கொண்டு சேவை சாதிக்கின்ற அந்த பெருமை கொண்டிருப்பது அர்ச்சாவதார எம்பெருமான் அவரே. ஆக அந்த பெருமைகளை ஸ்ரீ பீஷ்மாச்சாரியரும் சஹஸ்ரநாமத்திலே பல நாமங்களிலே விளக்குகிறார். ஸ்ரீ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலே ஸ்ரீ பராசர பட்டருடைய வியாக்கியானத்தின்படி 626வது திருநாமம் தொடக்கமாக 643வது திருநாமம் ஈராக அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமைகளெல்லாம் நன்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கிறார். இன்னும் பல திருநாமங்களிலும் அர்ச்சாவதார வைபவம் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கியமாக இந்த திருநாமங்களிலே ரொம்ப ஸ்பஷ்டமாய் விளக்கமாய் அந்த பெருமைகள் பேசப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கிறார். 626 விஜிதாத்மா என்ற திருநாமம். விஜிதாத்மான்னா எம்பெருமான் தன்னுடைய அடியார்களிடத்திலே வசப்பட்டவனாய் அவர்களாலே ஜெயிக்கப்படுபவனாக இருக்கிறான். இந்த பராசர பட்டர் அற்புதமாக தெரிவிக்கிறார். லக்ஷ்மி கமனீயத்வ சம்பத் உச்ருங்கலமபி மனோ அஸ்ய பிரணம்ரைஹி பிரவணீகிருதமிதி விஜிதாத்மா. லக்ஷ்மி கமனீயத்வ சம்பத், இதற்கு முன்னாடி இருக்கிற திருநாமங்களிலே பிராட்டியம் எம்பெருமானிடத்தில் எவ்வளவு விருப்பம் கொண்டிருக்கிறாள் என்பதை விளக்கினார். திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று திருமங்கையாழ்வார் எம்பெருமானை தெரிவிக்கிறார். எம்பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு ஆசை காதலனாய், அன்பனாய், துணைவனாய் விளங்குகிறார். அந்த பிராட்டி எப்படிப்பட்டவள்னா அனைத்து செல்வத்தையும் தனக்கே உரிய சொத்தாக கொண்டிருக்கிறாள். இந்த உலகத்தில் என்ன ஐஸ்வர்யம், என்ன செல்வம் இருந்தாலும் அது அத்தனையும் பிராட்டியினுடைய சொத்து. அவளுடைய கட்டாட்சம் அடியாகத்தானே இந்த ஐஸ்வர்யமே ஒருத்தனுக்கு கிட்டுகிறது. ஆக அத்தனை செல்வத்துக்கும் அதிபதியாக விளங்குபவள் ஸ்ரீதேவி நாய்ச்சியார். அந்த ஸ்ரீதேவி நாய்ச்சியாரும் மிகவும்
விரும்பி இந்த எம்பெருமானுடைய திருமார்பிலே வசிக்கிறாள்னு சொன்னால், அப்ப திருவுக்கும் திருவாகிய செல்வன், அப்படிப்பட்ட உயர்ந்த செல்வம் கொண்டிருப்பவன் எம்பெருமான். இப்ப அந்த எம்பெருமான் தன்னுடைய அடியார்களிடத்திலே மனசை வைத்து அவர்களிடத்திலே தோற்று விடுகிறானாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறார். எம்பெருமானிடத்துல கூட மாட்டேன் என்று இருப்பவர்களைத்தான் எம்பெருமான் ஜெயிக்கிறான். எம்பெருமானிடத்திலே நான் உன்னுடைய அடியவன், உனக்கு நமஹா என்று தெரிவித்தால் அப்போ அந்த எம்பெருமான் நம்மிடத்திலே தோற்று விடுகிறானாம். இதைத்தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நன்கு விளக்கினார்கள். அதையே இந்த திருநாமத்திலே பீஷ்மாச்சாரியர் தெரிவிக்கிறார். விஜிதாத்மா, அடியவர்களுக்கு தான் மிகவும் பணிந்து போய் அவர்களிட்ட வழக்காக தாம் இருக்கிறானாம். இதை அர்ச்சாவதாரத்துல தான் நாம் நன்கு அனுபவிக்கலாம். விபவாவதாரத்துல அந்த சமயத்துல இருந்த அந்த அடியவர்கள் பாண்டவர்களுக்கு தூதனாய் தன்னையே தாழவிட்டு கொண்டான். யசோதை முதலான அந்த கோபர்கள் அவர்கள் எம்பெருமானை கட்டி வைக்க அதற்கு சம்மதித்து எம்பெருமானும் கட்டுண்டு கிடந்தான். வாஸ்தவம்தான். ஆனால் அது சில காலம் மட்டும்தானே. அந்த அனுபவம் இப்பொழுதும் நமக்கு கிட்டுமா என்றால் அது அர்ச்சாவதாரத்திலே. அர்ச்சா நிலையில இருக்கிற எம்பெருமான் இந்த அடியவர்களுக்கு வசப்பட்டவனாய் இவர்கள் எங்கு எழுந்தருள பண்ணுகிறார்களோ அந்த இடத்தையே தமக்கு இருப்பிடமாக கொண்டு இருக்கிறான். இந்த அடியார்கள் என்ன சமர்ப்பிக்கிறார்களோ, எந்த உணவை சமர்ப்பிக்கிறார்களோ அதையே தமக்கு பிரசாதமாக கொள்ளுகிறான். எந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறார்களோ அதையே உயர்ந்த புஷ்பமாக தாம் சூட்டிக் கொள்ளுகிறான். அப்ப அடியார்களிடத்திலே தான் பணிந்தவனாக இருந்து எம்பெருமான் நம்முடைய மனதையெல்லாம் கவர்ந்து விடுகிறான். இதையே சௌஷீல்யம் என்று தெரிவிப்பார்கள். எம்பெருமானுடைய ஷீல குணம். எம்பெருமான் தன்னை விட தாழ்ந்தவர்களிடத்துல தான் தாழ்ந்து நின்று பரிமாறுகிறான். இது எப்படிப்பட்ட குணம்! எவ்வளவு பெரியவன்! நித்தியசூரிகளுக்கும் நாயகனாக இருக்கும் அவ்வெம்பெருமான், ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் துணைவனாய் அன்பனாக இருக்கும் அவ்வெம்பெருமான் இதோ இந்த அடியவர்களுக்கு தான் தாழ நின்று பரிமாறுகிறானே. இந்த அடியவர்கள் எதை கொடுக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறானே என்று அனைவரும் கொண்டாடுமா போலே அவ்வெம்பெருமான் பெருமை கொண்டிருக்கிறான். அதையே விஜிதாத்மா என்று தெரிவித்தார். அடுத்து இதையே விளக்குகிறார். எப்படி அவ்வெம்பெருமான் தாழ நிற்கிறான்னா, விதேயாத்மா, அடியார்கள் விதிக்கும்படி இவ்வெம்பெருமான் தன்னை அமைத்துக் கொள்ளுகிறான். அடியார்களுடைய விதியை பின்பற்றுகிறான். அடியார்கள் இங்கு வா என்றால் உடனே அவ்விடத்திற்கு வருகிறான். இங்கு நில் சொன்னால் அவ்விடத்திலேயே நிற்கிறான். இதை எடுத்துக்கொள், இதை ஸ்வீகரித்துக்கொள், இதை உண்பாய்னு சொன்னால் அதையே தனக்கு உணவாக ஏற்கிறான். ஆக இப்படி அடியார்களுடைய அந்த விதியை பின் செல்லுகிறானாம். விதேயாத்மா, அடியவர்கள் எழுகிற அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு எம்பெருமான் அப்படியே அதை செய்து தலை கட்டுகிறான். இதுவும் அர்ச்சாவதாரத்துல தான் நாம் நன்கு சேவித்து அனுபவிக்கலாம். சுவாமி ராமானுசர் வாரா என் செல்லப்பிள்ளா என்று அழைத்தவுடனே எதிராஜ சம்பத்குமாரனாய் அவ்வெம்பெருமான் அந்த எம்பெருமானாருடைய மடிமேலே ஏறி தாவி அமர்ந்து நின்றான்னு அந்த சரித்திரத்தை கேள்விப்படுகிறோம். நாறு நறும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் என்று ஆண்டாள் நாச்சியார் அந்த திருமாலிரும் சோலை எம்பெருமானுக்கு 100 கங்காளம் நிறைய வெண்ணெய் சமர்ப்பிக்க வேண்டும், அதே போல 100 கங்காளம் நிறைய அக்கார அடிசலை சமர்ப்பிக்க வேண்டும்னு விரும்பினாள். நாச்சியார் விரும்புகிறார்னு சொன்னால் அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பெருமானும் காத்து கொண்டிருந்தான். சுவாமி ராமானுசர் இந்த ஆண்டாள் நாச்சியாருடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு திருமாலிருஞ்சோலை மலைக்கே சென்று அவ்வெம்பெருமானுக்கு அதையெல்லாம் சமர்ப்பிக்க எம்பெருமானும் அற்புதமாக அதை ஸ்வீகரித்து கொண்டான். அப்ப அடியார்கள் எதை சமர்ப்பிக்கிறார்களோ, அவர்கள் என்ன கட்டளை இடுகிறார்களோ அதை அப்படியே எம்பெருமான் கேட்டு நடக்கிறான் அர்ச்சா நிலையிலே. ஆக விதேயாத்மா. அடுத்து சத்கீர்த்தி என்னும் திருநாமம். எம்பெருமானுக்கு இப்படிப்பட்ட இந்த சௌஷீல்யம்ங்கிற குணம் இருக்கிறதே, இதுதான் உண்மையான உயர்ந்த புகழ். எம்பெருமானுக்கு எவ்வளவோ பெருமைகள் இருக்கின்றன. பிரம்மா ருத்ரன் முதலான தேவர்களையெல்லாம் படைப்பவர், அனைத்து ஜெகத்துக்கும் காரணமாக இருப்பவர், அனைத்து ஜெகத்தையும் சங்கல்பம் ஒரு நினைவினாலேயே இந்த ஜெகத்தை எல்லாம் படைத்து காத்து அழிப்பவர். இப்படி எத்தனையோ பெருமைகள் இருப்பினும் அடியார்களுக்கு வசப்பட்டவன், அடியார்களாலே ஜெயிக்க தகுந்தவன், அடியார்கள் கொடுக்கிற அந்த வஸ்துக்களை தான் ஏற்கிறான், அவர்கள் கட்டளைப்படி நடக்கிறான் என்ற இந்த சௌஷீல்ய குணத்தினுடைய வெளிப்பாடு அமைந்திருக்கிறதே, இதுதான் எம்பெருமானுக்கு உண்மையான உயர்ந்த புகழ். சத்கீர்த்திகின்னா இது உண்மையான புகழ், நீடித்த நிலைத்த புகழ். என்ன, இந்த புகழ் எம்பெருமானை விட்டு நீங்கவே நீங்காதே. இப்போ அவதார தசையிலே எம்பெருமான் ராமனாக கண்ணனாக அவதரித்த அந்த சமயத்திலே அடியார்களுக்கு வச
வசப்பட்டவனாக இருந்தாலும் அது ஒரு காலத்தோடு முடிந்து போய்விட்டது. ஆனா அர்ச்சா நிலையில இருக்கிற எம்பெருமான் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அத்தனை அடியார்கள் இட்ட வழக்காகவே இருந்து கொண்டு அவர்களுடைய அந்த கருத்தை பின் சென்றே எம்பெருமான் இந்த அர்ச்சா நிலையிலே தன்னுடைய அந்த சௌசீல்ய குணத்தை இன்றும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறான். இனி மேலும் பல்லாயிரம் ஆண்டுகள் வெளியிடுவான். ஆக இதுவே சத்கீர்த்திகி என்று ஆச்சாரியர் தெரிவிக்கிறார். அடுத்து சின்ன சம்சயா என்ற திருநாமம் என்றால் இந்த சௌசீல்ய குணத்தை அனுபவித்த பிற்பாடு நம்முடைய சம்சயங்கள் சந்தேகங்கள் எல்லாம் அருந்து போய்விடுமாம். எம்பெருமானை பற்றி சாஸ்திரங்கள் தெரிவிக்கும் பொழுது ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம் என்று இந்த எம்பெருமானை யாராலும் தன்னுடைய ஊன கண்களாலே பார்க்கவே முடியாது. நம்முடைய அந்த கண்களுக்கு எம்பெருமான் புலப்பட மாட்டான் என்று தெரிவிக்கிறது. அதே போல நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன என்று தெரிவிக்கிறது. எவ்வளவுதான் சாஸ்திரங்களை நன்கு கற்றிருந்தாலும் பல பெரியோர்களிடத்தில் அந்த அர்த்தங்களை நன்கு கேட்டிருந்தாலும் அதை பலருக்கும் எடுத்து கூறினாலும் அந்த எம்பெருமானை பார்க்க முடியாது, முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியாது என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. அப்ப எம்பெருமானை தெரிந்து கொள்ள முடியாது, பார்க்க முடியாது, நம்முடைய வசத்திற்கே அப்பாற்பட்டவர் என்றுதான் சாஸ்திரங்கள் பலவிடங்கள்ல தெரிவிக்கின்றன. அதை கேட்டவுடனே சந்தேகம் வந்துவிடும். இவர் உண்மையிலே சுலபமானவரா அல்லது துர்லபமானவரா? இவர் நம்மாலே அறியப்படக்கூடியவரா நம்மாலே அறிய முடியாதவரா? நமக்கு வசப்படுவரா வசப்பட மாட்டாரா என்று பல சந்தேகங்கள் ஏற்படுமே. இப்ப அர்ச்சாவதார நிலையில பெருமான சேவித்து விட்டால் அனைத்து சம்சயங்களும் அருந்து போய்விடும். சாஸ்திரமே தெரிவிக்கிறது, ஷீயந்தேச்சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. பரத்துவம் சௌலபியம் இரண்டையும் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். உயர்ந்த மேன்மை, அதே சமயத்தில் அடியவர்களிடத்துல தன்னை எவ்வளவு தாழ விட்டுக் கொள்ளுகிறான், அந்த எளிமை, இந்த இரண்டையும் கொண்டிருக்கிற எம்பெருமானை சேவித்தால் அப்போ நம்முடைய சந்தேக முடிச்சுக்கள் அத்தனையும் அவிழ்ந்து விடுமாம். நமக்கு சிறந்த தெளிந்த ஞானம் ஏற்படும் என்று தெரிவிக்கிறது. இப்போ அந்த உயர்ந்த பரத்துவம், அதே போல அந்த சௌலபியம், அதனுடைய எல்லை எங்கு சேவிக்கலாம்னா அது அர்ச்சாவதார நிலையில தானே சேவிக்க முடியும். எம்பெருமானுடைய பரத்துவம், கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும், உயர்ந்த அந்த திருமுகம், அதற்கு மேல சாத்தி கொண்டிருக்கிற உயர்ந்த அந்த திரு கிரீட்டம், இதெல்லாம் எம்பெருமானுடைய பரத்வ சூச்சகம். அதே சமயத்தில் எம்பெருமான் நாமிட்ட வழக்காய் அடியாவர்களுக்கு வசப்பட்டு இருக்கிறான். இப்போ எம்பெருமானுடைய எளிமை, இந்த இரண்டும் கலந்திருக்கிற அர்ச்சாவதாரத்தை சேவித்தால் அப்போ நம்முடைய சம்சயங்கள் சந்தேகங்கள் அத்தனையும் அருந்து போய்விடும் என்று தெரிவிக்கிறார். அடுத்த திருநாமம் உதீர்ணகா என்றால் நம்முடைய வெளிக்கண்ணாலும் அந்த எம்பெருமான் சேவிக்கும்படி எம்பெருமான் அர்ச்சா நிலையிலே அவதரிக்கிறார். சாஸ்திரம்தான் நம்முடைய ஊன கண்களாலே எம்பெருமான சேவிக்க முடியாதுன்னு தெரிவித்தது. ஆழ்வாரும் கட்கிலி என்று சொல்லி உன்னை காணுமாறு அருளாய். எம்பெருமானே, நீ கண்ணுகளுக்கு புலப்படாதவன், ஆனாலும் இப்ப பிரார்த்திக்கிறேன், இந்த கண்களுக்கு நீ இலக்காகி உன்னுடைய சேவையை நீயே அருள வேண்டும். நான் முயன்றால் உன்னை பார்ப்பதுங்கிறது ஆகாது. ஆனா எம்பெருமான் தாமே நமக்கு காட்டுகிறேன் என்று முன் வந்து அருளினால், கருணையோடு தம்முடைய அந்த திரு உருவத்தை காட்டினால் அப்ப நம்மாலே அதை கண்டு சேவிக்க முடியுமே. அப்படி எம்பெருமான் காட்டுகிறாரான்னா கருணையோடு அர்ச்சா நிலையில அவதரிக்கிறார். அனைவருடைய கண்களுக்கும் இலக்காகிறாரே, இன்னார் இணையாருங்கிற வேறுபாடு இல்லாமல். எம்பெருமான் இடத்துல பக்தியுடையவர்கள் தான் அல்ல, நாஸ்திகர்களுக்கு கூட அந்த எம்பெருமான் தன்னுடைய அர்ச்சா நிலையிலே கண்களுக்கு இலக்காகிறான். ஆக உதீர்ணகா, அப்படி அர்ச்சாவதாரமாக அவதரித்து அனைவருடைய கண்களுக்கும் வெளிக்கண்களுக்கே எம்பெருமான் இலக்காகிறான். அடுத்து சர்வதச்சக்ஷுஹு என்றால் இப்ப எம்பெருமான் அர்ச்சாவதார நிலையிலே அனைவருடைய கண்களுக்கும் இலக்காகும்படி அவதரிக்கிறான். ஆனால் தம்முடைய கண்களுக்கு புலப்பட்டு அந்த சேவையை தர வேண்டுமே. எம்பெருமானிடத்துல விருப்பத்தோடு அவனை நெருங்கினால் அப்பொழுதுதான் எம்பெருமானுடைய அந்த சேவைங்கிறது கிட்டும். என்னதான் எம்பெருமான் அர்ச்சா நிலையில அவதரித்திருந்தாலும் அவர் இருக்கிற அந்த இடத்திற்கு நாம் சென்று சேவித்தால்தான் அந்த எம்பெருமானுடைய சேவைங்கிறது கிட்டும். தொண்டரடிப்படியாழ்வார் தெரிவிக்கிறார், சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கன் என்னும் வலையுள் பட்டு அழுந்துவேனை போதரே என்ன சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் என்று நாம் எதேதோ விஷயங்களில் ஈடுபட்டவர்களாய் இருந்தாலும் எம்பெருமான் தாமே தம்முடைய அழகை காட்டி, அதுவும் அர்ச்சாவதார நிலையிலே திருவரங்கத்தெம்பெருமான் தம்முடைய அழகை காண்பித்து இதோ இங்கவான்னு நம்மை அவரிடத்திலே ஈடுபடுத்தி கொண்டாராம். ஆக அர்ச்சாவதார எம்பெருமானே தாம் அவதரித்து தாமே நம்முடைய கண்களுக்கு அந்த சேவையும் கொடுக்கிறார். சர்வதச்சக்ஷுஹு, அனைவருடைய கண்களுக்கும் விருந்தாகி அனைவருக்கும் உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கிறார்.
அனீஷா என்று அற்புதமான திருநாமம். எம்பெருமான் தானே ஈசன். ஈசன் இமையவர்க்கெல்லாம் என்று அத்தனை தேவாதி தேவர்களுக்கும் நித்தியசூரிகளுக்கும் நாயகனாக இருப்பவன் அவ்வெம்பெருமான். ஆனால் இங்கு அர்ச்சாவதார நிலையில தான் ஈசன் அல்லாதவனைப் போலே நடந்து கொள்ளுகிறான். என அடியார்களிட்ட வழக்காய் இவர்கள் எங்கு எழுந்தருள பண்ணுகிறார்களோ அவ்விடத்தையே இருப்பிடமாக கொள்ளுகிறான். எந்த வஸ்திரத்தை சமர்ப்பிக்கிறோமோ அதையே தனக்கு உயர்ந்த திரு பீதாம்பரமாக ஏற்றுக்கொள்ளுகிறான். ஸ்நானம், அலங்காரம், கோஷ்டி முதலிய எல்லாவற்றிலும் அடியவர்களுக்கு ஆட்பட்டிருப்பதால் சுதந்திரம் இல்லாதவர். எம்பெருமான் ஈசன்தானே நல்ல சுவாதந்திரியத்தோடு இருப்பவராயிற்றே என்றால் ஹர்ச்சாவதார நிலையிலே அடியவர்களுக்கு சுவாதந்திரியத்தை கொடுத்து அவர்களிடத்திலே தான் அடிமையாக பரதந்திரப்பட்டவனாக நடந்து கொள்ளுகிறான். ஆக எம்பெருமானே அனீஷா என்று கொண்டாடப்படுகிறார். அடுத்து சாஸ்வத ஸ்திரஹா என்ற அற்புதமான திருநாமம். சாஸ்வதமாய் நித்தியமாய் எக்காலமும் எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். ஸ்திரஹா உறுதியானவராய் இந்த இடத்தை விட்டு பெயரேன் என்று இருக்கிறாராம். அர்ச்சாவதார நிலையில எம்பெருமான் இத்தனை காலம் இந்த இடத்தை விட்டு நீங்காமல் எதற்கு சேவை சாதிக்கிறார்னா சம்சாரத்தை கிழங்கெடுக்காமல் பெயரேன். இந்த சம்சாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த சம்சாரத்தை கடந்து தன்னுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்ற அந்த விருப்பத்தோடு இந்த இடத்தை விட்டு நீங்காமல் எம்பெருமான் அந்தந்த திவ்ய கஷேத்திரங்களிலே அந்தந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருமாளிகை கிரகங்களிலே மட்டங்களிலேன்னு எல்லா இடத்திலையும் அர்ச்சா நிலைகளை கொண்டு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். சேட்ட தன் மடியகத்து செல்வம் பார் திருக்கின்னீரே கருட வாகனனும் நிற்க என்று தொண்டரடிப்படியாழ்வார் தெரிவித்தார். கருடனையே வாகனமாக கொண்டிருப்பவன் திருவரங்கத் எம்பெருமான். அவன் திருவரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பராத்பரனான எம்பெருமான் அர்ச்சா நிலையிலே சேவை சாதிக்க இதை விட்டுட்டு ஏன் வேறு எங்கோ செல்லுகிறீர்கள் என்று தெரிவித்தார். அதே போல நம்மாழ்வார் நின்ன வாதிப்பிரான் நிற்க. அந்த ஆழ்வார் திருநகரியிலே எம்பெருமான் ஆதிப்பிரான் என்ற திருநாமம் கொண்டிருக்கிறார். அவர் நின்று கொண்டு சேவை சாதிக்கிறார். அவர் நிற்கன்னா அந்த எம்பெருமான் இந்த இடத்தை விட்டு நகராமல் எக்காலமும் இங்கேயே நின்று கொண்டு சேவை சாதிக்கிறார். அடியார்கள் தம்முடைய அந்த பரத்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தாமே முழுமுதற் கடவுள் என்று தன்னுடைய அந்த மேன்மையை புரிந்து கொண்டு அவனுடைய அந்த எளிமையும் தெரிந்து கொண்டு பற்ற வேண்டும். அதற்காகவே சேவை சாதிக்கிறார் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதையே இவ்விடத்திலே சாஸ்வத ஸ்திரஹா என்று பீஷ்மாச்சாரியர் இந்த திருநாமத்திலே வெளிப்படுத்துகிறார். அடுத்து பூஷயஹா என்ற அற்புதமான திருநாமம். இந்த பூமியையே தமக்கு இருப்பிடமாக கொண்டு இதிலே பலவிடங்களிலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். ஸ்வயம் வியக்தம்னு பல க்ஷேத்திரங்கள் எம்பெருமான் தாமே அர்ச்சா நிலையிலே வெளிப்பட்டு சேவை சாதிக்கிறான். பத்ரிநாத், முக்திநாத், திருமலை, ஸ்ரீமுஷ்ணம் என்று பல ஸ்தலங்கள் இருக்கின்றனவே. இதெல்லாம் ஸ்வயம் வியக்தம். எம்பெருமான் தாமே அர்ச்சா நிலையிலே வெளிப்பட்டு சேவை சாதிக்கிறார். அடுத்து சித்தம் என்றால் சித்தர்கள், ரிஷிகள் அவர்கள் பிரார்த்தனைக்கு ஏற்ப எம்பெருமான் அர்ச்சா நிலையிலே சேவை சாதிக்கிறான். அடுத்து மானுஷம் என்றால் மனுஷியர்கள் அவர்கள் போய் பிரார்த்திக்க அவர்கள் விருப்பப்படி எம்பெருமான் அர்ச்சா ரூபங்களை கொண்டு சேவை சாதிக்கிறான். இப்படி பல ஸ்தலங்களிலே பலவிதமான அர்ச்சா திருமேனிகளை கொண்டு எம்பெருமான் இந்த பூமியையே இருப்பிடமாக கொண்டிருக்கிறான். ஆகவே பூஷயஹா என்று கொண்டாடப்படுகிறார். பூஷணஹா என்றால் விதவிதமான ஆபரணங்கள். பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறாரே. எம்பெருமான் திவ்யமான பல ஆபரணங்களை சாத்திக் கொண்டு ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் என்று பெயர் கொண்டிருக்கிறார். அடியவர்கள் சமர்ப்பிக்கின்ற அந்த ஆபரணங்களையே உயர்ந்த திவ்யமான ஆபரணங்களாக எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு சாத்திக் கொள்ளுகிறார். அது மட்டுமல்லாது எம்பெருமான் தம்முடைய குணங்களையே உயர்ந்த ஆபரணங்களாக சாத்திக் கொள்ளுகிறாராம். வைகுந்தத்தில் இருக்கும்பொழுது அந்த குணங்களை சரியாக வெளிப்படுத்த முடியவில்லை. இப்போ பூமியிலே பலவிடங்களிலே பல அர்ச்சா நிலைகளிலே எழுந்தருளும் பொழுதோ அந்த குணங்களையெல்லாம் நன்கு வெளிப்படுத்துகிறார். அதையே தமக்கு சிறப்பான அலங்காரமாக கொண்டிருக்கிறார். அடுத்து பூதிஹி என்ற திருநாமம். எம்பெருமானே அடியவர்களுக்கு நிலையான நீங்காத செல்வமாக இருக்கிறார். உலக விஷயங்கள் சுகத்தை அனுபவிக்க வேண்டும்னு சொன்னால் இப்போ அதற்கு செல்வம் இருக்க வேண்டும். அந்த செல்வம் நம்மிடத்துல இல்லை. ஒருவேளை சிலர் செல்வந்தர்களாக இருப்பினும் அந்த செல்வமும் தாழ்ந்தது தான். எம்பெருமானுடைய அந்த செல்வத்தை பார்க்கும் பொழுது, தேவர்களுடைய அந்த ஐஸ்வர்யம் செல்வத்தை பார்க்கும் பொழுது நம்மிடத்துல சிறிது செல்வம் இருந்தாலும் அதை இல்லை என்றே சொல்லிவிடலாம். இப்போ எம்பெருமானாகிற அந்த உயர்ந்த அனுபவத்தை பெற வேண்டும்னா அப்போ இந்த செல்வம் ஒன்றுமே இல்லையே. அப்போ தாழ்ந்த செல்வத்தை கொண்டிருக்கிறோம், செல்வமே இல்லை. அடுத்து எம்பெருமான அனுபவிப்பதற்கு உயர்ந்த பக்தி வேண்டும். சாஸ்திரங்களிலே பக்தியா சாஸ்திராத்து வேத்மி ஜனார்தனம் என்று தூய்மையான பக்தி, அந்த அன்பினால்தான் எம்பெருமான அனுபவிக்க முடியும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பக்தி நம்மிடத்துல இருக்கிறதானா அதுவும் இல்லை, அந்த செல்வமும் இல்லை. இப்படி குறைகளோடு இருக்கிற நமக்கு, இந்த தாழ்ந்தவர்களான நமக்கும் எம்பெருமான் அதை நிரப்பும் செல்வமாகவே இருக்கிறார்.
அர்ச்சா நிலையில் இருக்கும் எம்பெருமானே நம்மிடத்திலே இந்த ஆத்ம குணங்கள் நல்ல பண்புகளை எல்லாம் வளர்க்கிறார். அத்வேஷம், ஆபிமுக்கியம், சமம், தமம் முதலான எல்லா குணங்களையும் வளர்க்கிறார். மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு என்று அந்த எம்பெருமானிடத்திலே பக்தியை எம்பெருமானே வளர்க்கிறார். அதனாலே உலக விஷயங்களில் விரக்தி, வைராகியம் ஏற்படுகிறது. ஆக எம்பெருமானே செல்வமாக இருந்து தன்னுடைய அனுபவத்தையும் கொடுக்கிறார். இப்படி பல திருநாமங்களில் அந்த அர்ச்சாவதார வைபவம் அது நன்கு விளக்கப்பட்டிருக்கிறது. மேலே ஷௌரிஹி என்ன ஒரு திருநாமம், அதிலே திரு கண்ணபுரத்திலே எம்பெருமான் ஷௌரிராஜனாக சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானே இவ்விடத்திலே ஷௌரிஹி என்று குறிப்பிடப்படுகிறார் என்றும் தெரிவிக்கிறார். உத்பலாவர்த்தகே தேசே ஷௌரி சம்யோ அச்சுதः ஸ்திதः இதி ஷௌரிஹி என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார். இந்த திருநாமத்தின் மூலமாக உத்பலாவர்த்தகம் என்று பெயர் கொண்டிருக்கிற திருக்கண்ணபுரம் திவதேசம், அந்த திருக்கண்ணபுரம் திவதேசத்திலே ஷௌரிராஜன் எம்பெருமான் அச்சுதன் சேவை சாதிக்கிறார். அடியார்களை விட்டு தான் நழுவாதவன், அடியார்களையும் தம்மிடத்திலிருந்து நழுவாதபடி இருந்து காப்பவன். அப்படிப்பட்ட எம்பெருமானே இந்த ஷௌரிஹிங்கிற திருநாமம் குறிப்பிடுகிறது என்று தெரிவிக்கிறார். ஆக திவ்ய தேசங்கள் எழுந்தருள் இருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களும் சஹஸ்ரநாமத்திலே அமைந்திருக்கின்றன. அதே போல அர்ச்சாவதாரம், அந்த அர்ச்சா நிலையில் இருக்கிற எம்பெருமானுடைய பெருமைகளும் இந்த சஹஸ்ரநாமத்திலே ரொம்ப அற்புதமாக வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதை ஸ்ரீ பராசர பட்டர் தம்முடைய பகவத்குண தர்ப்பணம் என்னும் வியாக்கியானத்திலே ரொம்ப அழகாக காட்டி கொடுத்திருக்கிறார். அந்த விஷயங்களை சுருக்கமாக அனுபவித்தோம். அர்ச்சா நிலையில் இருக்கிற எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி அந்த பெருமைகளை காட்டி கொடுத்திருக்கிற ஸ்ரீ பராசர பட்டர் ஆச்சாரியர் அவர்களுடைய திருவடிகளையும் பற்றி பல்லாண்டு பாடுவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.